ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஸ் பிளான்ட் கார்னர். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது ரோஸ் செடி அப்படியே செடி இருக்கும்போது அந்த நம்ம குச்சி கட் பண்ணாம அந்த செடியை எப்படி நம்ம வளைச்சு பதியம் போட போறோங்கிறத பத்தி இப்போ சொல்ல போறேன். அதுக்கு ஒரு டப்பா ரெடி பண்ணிருக்கிறேன். இங்க பாருங்க, டப்பாவில் வந்து முதல்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. தண்ணி அதிகமாக நிற்காத அளவுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு, இங்க அடியில் இந்த மாதிரி சின்ன கல்லுகள் போட்டுக்குங்க. கல் போட்டு இங்கே வருங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து தோட்டத்து மண், கொக்கோ பீட்டு, மண்புழு உரம் இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம ஃபில் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த செடியில் இருக்கிற குச்சியை வந்து அப்படியே லைட்டாக வளைச்சு இந்த மாதிரி நம்ம இந்த டப்பாக்குள்ள வந்து இறக்கிட்டோம். அப்படியே மண்ணை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த குச்சி வந்து நகர்ந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம வெயிட் கொடுக்கணும். வெயிட் கொடுத்தா தான் இந்த குச்சியிலேருந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். அது வேர் பிடிக்கிற வரைக்கும் வந்து வருங்க. இந்த மாதிரி ஒரு வெயிட்டான அந்த குச்சி வந்து மேலே வராத அளவுக்கு இப்படி ஒரு வெயிட்டான கல்லை கொடுத்துட்டோம். பாக்ஸையும் வந்து நல்லா கொஞ்சம் ஆடாத அளவுக்கு இப்படி வச்சிருங்க. இப்போ வெயிட் கொடுத்துட்டோம். இது வேறு பிடிச்சி தலைஞ்சு வரும்போது நம்ம அப்படி இது பண்ணிக்கலாம். பிறகு நம்ம பதியம் போட்டது வந்து தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து நம்ம பதியம் போட்டது வந்து எப்படி வேறு பிடிச்சி தலையிருக்கு வந்து 1 மாதம் ஆயிரு. அது 1 மாதம் கழிச்சு நான் தலைஞ்சதுக்கப்புறம் கம்பி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.